نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்ற தலைப்பில் ஏறத்தாழ முதல் நூற்றாண்டிலே இருந்து ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு வரை உள்ள மார்க்கத்தினுடைய மகத்தான ஆளுமைகளின் வரலாறுகளை பார்த்து வருகிற இந்த தொடரில் 206வது தொடர். நாம் 8ஆம் நூற்றாண்டின் ஏற்றமிகு ஆளுமைகளின் வரிசையில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய நபிமொழி களஞ்சியம், பன்னூலாசிரியர், லட்சக்கணக்கான ஹதீசுகளை பற்றிய விரிவுரைகளை எல்லாம் எழுதி தீர்த்து வாழ்வை அர்த்தப்படுத்திய ஆயிரம் நூலாசிரியர்கள் செய்ய வேண்டிய பணியை ஒரே ஆளாய் இருந்து இந்த மண்ணில் மகத்தான பணியாற்றிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் 4 புத்தகங்கள் எழுதினாலே பன்னூலாசிரியர்கள் என்று போட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் சுமார் 200க்கு பக்கம் கிதாபுகளை எழுதி தீர்த்த கை அது, பாக்கியம் பொருந்திய கரம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்களுக்கெல்லாம் ஹாஃபிஸ் என்று சொல்லப்படும் அந்த காலத்தில் உலகத்தில் 1000 பேர் ஹாஃபிதுகள், 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள் கடந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்திருந்தாலும் ஹாஃபிஸ் என்று சொன்னாலே இவரின் பெயர் மட்டும்தான் என்கிற அளவுக்கு அந்த அடைமொழி இவருக்குள்ளே சுருங்கி போனது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்றுமல்ல. மட்டுமல்ல, இஸ்லாமிய நாடுகளை ஆளுகிற ஜனாதிபதிகளுக்கு அமீருல் முஃமினீன் என்று சொல்லப்படுவதை போல ஹதீஸ் கலையில் அமீருல் முஃமினீன் என்கிற பட்டம் இவர்களுக்கு சொந்தமானது. இவர்களை சொல்லுகிற போதே அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னால் மிகச்சிறப்பான இந்த பெயரை பெற்ற பெருமக்களில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருவர். சற்றேறக்குறைய 80 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து முடித்த பெருமேதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றிய, அவர்களின் வரலாறு, அவர்கள் எழுதிய நூல்கள், அந்த நூல்கள் குறித்த திறனாய்வு, பல்வேறு கோணங்களில் அவர்களை பற்றிய பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்கள், இவைகளை பற்றிய எல்லா செய்திகளையும் இந்த நூலில் பார்க்க வேண்டும், இந்த தொடரில் பார்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு ஏற்றவாறான தகவல்கள் இந்த தொடரிலே குறைவென்றாலும் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதனுடைய தொடர்பில் இருக்கிற உலமாக்களுக்கான செய்திகள் இவர்களின் வாழ்க்கையிலே அதிகம். இவர்களின் பட்டப்பெயர், இவர்களின் அடைமொழி பெயர் அபுல் ஃபதுல் என்பது, பட்டப்பெயர் ஷிஹாபுத்தீன் என்பது, அஹ்மத் இப்னு அலி இப்னு முஹம்மது என்றெல்லாம் பெயர் இருந்தாலும் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்பதுதான் இவர்களின் பெரிய அடையாளமாக மாறிப்போனது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா என்று சொன்னால் இந்த உலகத்தில் 14 நூற்றாண்டுகளான ஹிஜ்ரியின் பயணத்தில் அநேகமாய் 8வது நூற்றாண்டிலே இருந்து இப்போது கடந்த ஒரு 600 வருஷமாய் இந்த மண்ணில் இவர்களை தெரியாத ஆலிம்களே இல்லை என்று சொல்லிவிடலாம். இப்னு ஹஜர், ஹஜர் என்று ஏன் இவர்களுக்கு பெயர் வந்தது என்று பார்க்கிறோம். இவர்களின் மூதாதையர்களை ஆளு ஹஜர் என்று சொல்லுவார்கள். எனவே இவருக்கு இப்னு ஹஜர் என்ற பெயர் வந்து விட்டது என்று அல்லமா இப்னுல் இமாத் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இல்லை, ஹஜர் என்பது இவர்களினுடைய மூதாதையர்களில்
இவர்களுடைய முன்னோர்களில் இவர்களுடைய பாட்டனார்களில் ஒரு பாட்டனாருக்கு ஹஜர் என்று பெயர். எனவே அந்த வழிவந்த மக்களுக்கெல்லாம் இப்னு ஹஜர் என்று பெயர் என்று இவர்களின் மாணவரான அல்லாமா சஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து தான் சரியானதாக தெரிகிறது. அது என்ன அஸ்கலானி? அஸ்கலான் இன்றைக்கும் பிரபலமான ஊர். அது இவர்கள் ஊர் என்னவோ மிஸ்ரு தான். இப்னு ஹஜருல் அஸ்கலானி என்பது இவர்களின் மூதாதையர்கள் எல்லாம் அஸ்கலானோடு தொடர்புடையவர்கள். அசல்ல அஸ்கலான் பலஸ்தீனத்தினுடைய கடற்கரையோரம் உள்ள ஒரு அழகிய கிராமம். அஸ்கலானிலே இவர்களின் பாட்டனார், முப்பாட்டனார், பூட்டனார் என்று நிறைய பேர் இவர்களுடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி தான் அஸ்கலான். ஒரு காலத்தில் அது ஷாமோடு இருந்தது. இன்றைக்கு அது பலஸ்தீனத்தினுடைய ஒரு நகரம். ரொம்ப அழகான நகரம் அஸ்கலான், கடற்கரை ஓரத்தில். அதனாலேயே அந்த ஊருக்கு அரூசு ஷாம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த காலத்தில் ஷாமுடைய மாப்பிள்ளை என்று, அந்த மணமகன் என்று அந்த ஊருக்கு பெயர் இருந்தது. சாஹிபுர் ரவுலாத், ரவுலாத் போன்ற கிதாபுகளுடைய ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த அஸ்கலானிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலை மட்டும் தனியாக அங்கேதான் அடக்கப்பட்டிருப்பதாய் எழுதுகிறார்கள். அந்த ஊர் தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பூர்வீக மூதாதையர்களின் ஊர். இவர்கள் பிறந்தது மிஸ்ர்ல பழைய மிஸ்ர கதீம். அதுல அதீகா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலே தான் ஹிஜ்ரி 773 பிறக்கிறார்கள். ஷாபான் 12 என்று 23 என்றெல்லாம் பிறந்த நாளிலே கருத்து வேறுபாடு உண்டு. சுமார் 80 ஆண்டு காலங்கள் அப்போது இருந்து தொடங்கியவர் மிஸ்ரிலேயே இவரின் சேவைகள் எல்லாம் கழிந்தது. கடைசியாக மிஸ்ரிலேயே அவர்கள் அடக்கப்பட்டார்கள். பிறந்து ஒரு சில மாதங்கள் அல்லது ஓரிரு வருடங்களிலேயே தாயை இழந்தவர்கள் 4 வயதிலே தந்தையையும் இழந்து விட்டார்கள். 4 வயசு குழந்தையாக இருக்கிற போதே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யதீமாகி விடுகிறார்கள். வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் இவர்களுடைய தந்தை ஒரு வேலை செய்தார். தனக்கு மிகவும் பிரியமான தன் குடும்பத்தை மீது மிகுந்த அனுசரணையும் அக்கரணையும் உள்ள 2 பேரை தேர்ந்தெடுத்து இப்னு ஹஜரை வளர்த்து ஆளாக்குற பொறுப்பை, இந்த 4 வயதிலேயே யத்தீமாகிற பையனை உருவாக்குகிற பொறுப்பை அந்த 2 பேர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். 2 பேர்த்துல ஒருத்தருக்கு பேரு ஜக்கியுத்தீன் அலி அல் ஹரூபி என்று பெயர். மிஸ்ர்ல அன்னைக்கு இருந்த பெரிய வியாபாரிகள் அவர் ஒருத்தர் ஷம்சுத்தீன் இப்னுல் கத்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இந்த 2 பேரும் நீங்க என் பையனை பார்த்துங்கன்னு ஒப்படைச்சிட்டாரு. காரணம், பையன் மேல ரொம்ப பிரியம். நீண்ட காலமாக அந்த தந்தைக்கு, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய தந்தைக்கு குழந்தை பிறக்கும், ஆனால் வஃபாத் ஆகிவிடும். குழந்தை தங்காது அல்லது நிற்காது. அதனால ஒரு பெரியவரை சந்தித்து, பெரிய ஆலிமை, ஒரு மகானை சந்தித்து, குழந்தைகள் தங்குவதில்லை, துவா செய்யுங்கள் என்று சொல்ல அவர் துவா செய்து உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இந்த பகுதியிலே எல்லாருடைய மார்க்க கல்விக்கு மிகப்பெரிய ஒரு வித்தாக அமையும், பெரிய கல்வி பணி செய்யும் என்றெல்லாம் அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே இப்னு ஹஜரை பற்றிய சுப செய்தி சொல்லி அவரின் துஆவினால் பிறந்தது இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா என்று ஒரு குறிப்பை இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தகப்பனார் வழியாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த துஆவோ என்னவோ, அல்லாஹ் இளவயதிலிருந்தே மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தான். இந்த உலகத்தில் சில பேருக்கு தான் மனப்பாட சக்தி பயங்கரமா இருக்கும், அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்துருவான். அது சின்ன வயசுல இருந்தே தெரியும். 9 வயசுல முழு குரானை ஹாபிஸ் ஆயிடுறான். அந்த ஊர்ல இருந்த மிகப்பெரிய ஹாஃபிதுல் குரான், ரொம்ப தஜ்வீது தர்த்தீலோடு மிக அற்புதமாக குரானை ஹிஃபுது செய்ய வைக்கிற ஒரு பெரிய ஹிஃபுது ஆசிரியர் அதுல இருந்தார். சதுருத்தீன் சஃப்தி என்று பெயர். அவங்கள்ட்ட போய் உட்காந்து முழு குரானையும் மனப்பாடம் செஞ்சு முடிக்கிறப்போ 9 வயசு. அதுக்கப்புறம் அவங்கள வளர்த்து ஆளாக்கணவங்க கூட மக்காவுக்கு ஹஜ்ஜுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. வயசு 11 தான் ஆகுது. போன ஒரு வருஷம் மக்கால இருந்தாங்க. மக்காவில் ஹரமுக்கு பக்கத்திலே இருந்தாங்க. அங்க சில பேர்த்திட்ட எல்லாம் ஓதுனாங்க. அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு, காபத்துல்லாவில் மஸ்ஜிதுல் ஹராம்ல 12 வயசுல தராவி தொழ வைத்தார்கள். இல்ல ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏறத்தாழ உலக மக்கள் ஒன்று கூடுகிற ஒரு புனிதமான ஹரம் ஷரீஃபில்
ஒரு 12 வயசு பையன் முழு குரானையும் அப்படியே அச்சு பிசகாமல் கொஞ்சம் கூட மாறாமல் தன்னுடைய அற்புதமான குவ்வத்துல் ஹிஃப்த் என்கிற மனன சக்தியால் அவர் தொழ வைக்கிறார் என்கிற செய்தி உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய செய்திகளிலே அது ஒன்று. அப்போது அவர்களுக்கு வயது 12. அப்படி ஒரு அபாரமான மனப்பாட சக்தி இருந்தது. சூரா மரியம் ஒரு நாள்ல மனப்பாடம் பண்ணாங்க இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பொதுவா சூரா மரியம் கரடுமுரடான வசனங்களை கொண்ட சூரா, நிறைய வசனங்கள். அந்த சூரா மரியமை ஒரே ஒரு நாளிலே அவர்கள் மனப்பாடம் பண்ணி முடித்து விட்டார்கள். சும்மா குர்ஆன் மனப்பாடம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நிறைய கிதாபுகளை அந்த பிஞ்சு வயசுல 15 வயசுக்கு முன்னாடியே நிறைய கிதாபுகளை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. உம்தா மனப்பாடமாகி விட்டது அவர்களுக்கு 15 வயசுக்குள்ளேயே. இப்படி நிறைய கிதாபுகள். அல்ஃபியாவுல இலக்கணத்துல ஒரு அல்ஃபியா இருக்கிற மாதிரி ஹதீஸ்ல ஒரு அல்ஃபியா இருக்கு. ஷேக் அல் இராக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாப். அந்த அல்ஃபியாவை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஹாவியு சகீர் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்னு ஹாஜிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முக்தஸர் இப்னுல் ஹாஜிப்னு ஒரு கிதாப், அதையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட பருவ வயதுக்கு முன்னால. முக்தஸர் இப்னுல் ஹாஜிப்ங்கிறது உசூல் சம்பந்தப்பட்ட கிதாப். அத்தனையும் மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு டேஸ்ட், அவங்களுடைய ஆர்வம் தாரீக் எழுதுறதுல தான் வந்துச்சு. கொஞ்ச நாள் தாரீக்ல போனவங்க திடீர்னு அதுல ராவிகளை பற்றிய நபிமொழி அறிவிப்பாளர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் அலசி ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஃபன்னுல் அதபி என்று சொல்லக்கூடிய இலக்கியத்துல அவங்களுக்கு ஆர்வம் போச்சு. கவிதைகள்ல ஆர்வம் காட்டினாங்க. கவிதைகள்லாம் நிறைய எழுதுனாங்க, கவிதையெல்லாம் தொகுத்தாங்க. இப்படி ஒரு ரவுண்டு வரலாறுகளை பற்றி இலக்கியம், கவிதை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்தது ஹதீஸ். அல்லாஹ் அக்பர். ஹதீஸில் வந்தவர்கள் ஏறக்குறைய அதற்கு பிறகு 30 வருஷம் 40 வருஷம் கிட்டத்தட்ட ஹதீஸுகளுடைய பணிகளிலே இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான கிதாபுகளை ஹதீஸுகளுடைய பன்னு சார்ந்து அவர்கள் எழுதி முழுமையாக முடித்திருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். குறிப்பா ஹதீஸுகளை படிப்பதற்கு முதலாக அவர்கள் போய் அமர்ந்தது அன்றைய தினம் ஹதீஸு கலையின் பெருமேதையாக இருந்த அல்லாமா ஜைனுத்தீன் அல் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்தாங்க. 10 வருஷம் ஜைனுத்தீன் இராக்கி அவர்களிடத்துல இவர்கள் ஹதீஸு பாடம் படித்தது 10 வருஷம். ஹதீஸு கலையில என்னென்னவெல்லாம் தெரியணுமோ எல்லாத்தையும் அவங்கள்ட்ட படிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காஹிரா, அதாவது மிஸ்ரனுடைய பெரும் உலமாக்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஷாமுக்கு போனாங்க, ஹிஜாஸ் பகுதிக்கு போனாங்க, யமனுக்கு போனாங்க. நிறைய பகுதிகளுக்கு இப்படி பயணப்பட்டார்கள். அதுல நிறைய இல்முகளை கற்றார்கள். முதல் ஹஜ்ஜுங்கிறது நாம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏறத்தாழ 11 வயசுல வந்தாங்க. அங்கேயே இருந்து சரியா சொல்றதுன்னா வருஷ கணக்குல ஹிஜ்ரி 785 ஹரம் ஷரீஃப்ல அவங்க தராவி தொழு வைக்கும் போது நிறைய தடவை ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஒவ்வொரு தடவையும் அங்கிருக்கிற பெரும் உலமாக்களிடத்தில் அமர்ந்து ஹதீஸு பாடம் படித்தார்கள். அல்லாமா ஷேக் அல் அஃபீஃப் அன் நஷாவரி அப்படின்னு மக்காவிலேயே பிறந்து வளர்ந்த, மக்காவில இருந்த மிகப்பெரிய ஹதீஸ் கலையினுடைய ஷேக் அவங்கள்ட்ட உட்காந்துதான் இவங்க சஹீஹுல் புகாரி ஓதுறாங்க. சொல்ல போனா சஹீஹுல் புகாரியில முதல்ல இவங்க சம்ஹ் செய்த ஹதீஸு கலையை கேட்ட முதல் ஷேக் இவர் தான். மக்காவில், மதீனால, இஸ்கந்தரியால, பலஸ்தீன்ல, அக்சால, ஹலீல், நாபிளஸ், இந்த எல்லா ஊர்களுக்கும், பைத்துல் முகத்தஸ் எல்லா ஊர்களுக்கும் பயணப்பட்டாங்க. ரம்லாவுக்கு போனாங்க. இன்னைக்கு யுத்த சட்டம் நடந்து கொண்டிருக்கிற கஸாவிலே அமர்ந்து ஹதீஸ் படித்திருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த பக்கம் பூரா, அதாவது அம்பியாக்கள் வாழ்ந்த பூமி, உளவிய பூமி, அவர்கள் அடக்கமாக இருக்கிற பூமி, எக்கச்சக்கமான நபிமார்கள், சற்றேறக்குறைய 70,000 நபிமார்களுடைய அடக்க ஸ்தலம் இந்த மண்ணிலே அந்த பகுதியிலே தான் இருக்கிறது. 1.25 லட்சம் பேர்த்துல ஒரு 50,000 பேர்த்த கழிச்சு 70,000 பேர்களுடைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்திருக்காங்க. வாங்க இவர்களுடைய வாழ்க்கையின் பல பக்கங்களை பார்க்க வேண்டும். பொதுவா இவங்க யார்கிட்ட ஓதுனாங்கிறத பார்த்து இவங்களை தெரிஞ்சுக்கலாம், அல்லது இவங்க யாருக்கு ஓதி கொடுத்தாங்கிறத பார்த்து இவங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில இவருடைய மஷாயிக்குகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுகள். இப்னு ஜஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்,
இப்னு ஜஸரி திமிஷ்கி. அதாவது உஸ்தாதுகள்ல நூற்றுக்கணக்கான உஸ்தாது இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமான விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர்த்த மட்டுமாவது பார்க்கணும். அல்லாமா தனூஹி ரஹிமஹுல்லா, அவங்க இவங்களுடைய உஸ்தாத். அதாவது இவங்களுடைய பேர்களை வச்சு இவங்களை புரிய முடியும். அல்லாமா புர்ஹானுத்தீன் அல் அப்னாசி, அவங்க இவர்களுடைய உஸ்தாத். இப்னுல் முலக்கின் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா, அவங்க இவங்களுடைய உஸ்தாத். அஸ்கலானுக்கு அருகில் மிஸ்ர்லயே, மிஸ்ருடைய மேற்கு பகுதியில் உள்ள ஒரு ஊர் புல்கினா. இந்த புல்கினால உள்ள சொந்த ஊராக கொண்ட பெரிய ஷேக்கு தான் சிராஜுத்தீன் புல்கினி ரஹிமகுல்லா. அதாவது நிறைய கிதாபுகள்லாம் எழுதியிருக்காங்க. தத்ரீப் அவங்க கிதாபு, தஸ்ஹீஹுல் மின்ஹாஜ் அவங்க கிதாபு, இந்த கிதாபுகளுக்கெல்லாம் ஆசிரியர். அவங்கள்ட்ட இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதி இருக்கிறாங்க. ஷம்சுல் இப்னுல் கத்தான் ரஹிமகுல்லா, அவங்கள்ட்ட ஓதி இருக்காங்க. இவர் யாருன்னா இலக்கண கிதாப்ல ரொம்ப ஃபேமஸான அல்ஃபியத் இப்னு மாலிக், அல்ஃபியாவுக்கு ஷரஹ் எழுதினவங்க, அல்ஃபியாவுக்கு விரிவுரை எழுதினவங்க. இந்த ஷம்ஸ் இப்னுல் கத்தான் அவங்கள்ட்ட அமர்ந்து இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் படிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னமே, மக்காவிலே பிறந்து வளர்ந்த மக்காவினுடைய ஷேக் ஆஃபிஃபுத்தீன் நஷாபரி அவங்கள்ட்ட ஓதுனாங்க. ஷேகுல் இஸ்லாம் அல் மஹ்சூமின்னு சொல்லி பெரிய ஆலிம், அவங்கள்ட்ட ஓதுனாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ந்து உஸ்தாதுகள் பேரா சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. ஹாஃபிஸ் ஜைனுத்தீன் இராக்கி ரஹிமஹுல்லா, மிகப்பெரிய ஆலிம் இவங்கெல்லாம், இவங்கள்ட்ட எல்லாம் உஸ்தாத். ஹைசமி அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமா உலமாக்கள்கிட்ட ஃபேமஸ், அவங்க பேர் ஹைசமின்னு சொன்னாலே நூருத்தீன் அல் ஹைசமி, அவங்கள்ட்ட ஓதியிருக்காங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த உஸ்தாதுகள்ல ஒரு உஸ்தாது யாரு தெரியுமா? இவர்கள் பல்வேறு கட்டங்களில் தங்களுடைய எழுத்துக்களில் இவர்கள் சாடி இருக்கக்கூடிய அல்லாமா ஐனி இவங்களுக்கு உஸ்தாத். அல்லாமா ஐனி புகாரி ஷரீஃபினுடைய இன்னொரு விரிவுரையாளர், பிரம்மாண்டமான ஒரு இமயம். அல்லாமா பத்ருத்தீன் ஐனி, அவங்க உம்தத்துல் காரியினுடைய ஆசிரியர். பத்ருத்தீன் ஐனி ரஹிமஹுல்லாட்டையும் இவங்க சில காலம் பாடம் படித்திருக்கிறார்கள். கரெக்டா சொல்றதுன்னா, ஐனி ரஹிமஹுல்லா இப்னு ஹஜரை விட 12 வயசு மூத்தவங்க, 12 வயசு மூத்தவங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்னு ஹஜர் மௌத்தா போய் 3 வருஷம் வரைக்கும் அவங்க உயிரோட இருந்தாங்க. அல்லாமா ஐனி ரஹிமஹுல்லா, ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஓதுனதை எல்லாம் அவங்களே எழுதியிருக்கிறாங்க. இந்த உஸ்தாத்மார்களுடைய பேர்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2 பெண்கள் இப்னு ஹஜருக்கு உஸ்தாத். அப்படின்னா அந்த காலத்துல அந்த பெண்கள் எவ்வளவு மார்க் அறிவை தெரிஞ்சிருக்கணும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது எல்லா ஹதீஸுக்களை, கவிதை, வரலாறு, இலக்கணம், இலக்கியம், ஃபிக்ஹ் எல்லாத்தையும் தட்டி சுண்டி பார்க்கிறாரு இப்னு ஹஜர் அஸ்கலானி. அவங்களுக்கு 2 பெண்கள் ஓதி கொடுக்குறாங்கன்னா, 2 பேர் பேருமே பாத்திமா, 2 பேருடைய தாப்பனார் பேர் முகமது, ஃபாத்திமா பின்த் முகமது. ஃபாத்திமா பின்த் முகமது தனூஹியா அப்படின்னு ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதிருக்காங்க. இன்னொருத்தர் ஃபாத்திமா பின்த் முகமது அல் மக்தசியா, அதாவது பைத்துல் முகத்தஸ் உள்ள பகுதிகளுக்கு மக்தசியான்னு பேர். ஃபாத்திமா பின்த் முகமது அல் மக்தசியா, அவங்கள்ட்டையும் ஓதிருக்காங்க. இவங்களுடைய மாணவர் சஹாபி எழுதுறாரு, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும்தான் இப்படி பெருங்கடல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உஸ்தாதா இருந்திருக்காங்க. வேற எந்த ஆலிமுக்கும் இப்படி எல்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை கல்வி கடல்களும் ஆசிரியர்களாக இருக்கிறதுங்கிறது, கடல்கள் ஆசிரியராக இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இதனால எல்லா ஃபன்னிலையும் எது எல்லையோ அதை தொட்டாங்க, ஒவ்வொரு துறையிலையும். சஹாபி எழுதுறாரு, அப்படின்னு எழுதுறாங்க. எல்லா ஃபன்னிலையும் சிகரம் எதுவோ அந்த சிகரம் வரை போய் சேர்ந்தவர்கள். இதெல்லாம் அவங்களுடைய ஆசிரியர்களை பற்றிய குறிப்புகள். மாணவர்கள் சில பேர்த்த மட்டும் பார்க்கலாமா, விரல் விட்டு என்ற மாதிரி சில பேர். ஃபர்ஸ்ட் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற அல்லாமா சஹாபி, பெரிய வரலாற்று ஆசிரியர், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. 3 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணோம். யாரு? அல்லாமா சஹாபி. இவங்க 9வது நூற்றாண்டினுடைய பெருமக்களை பத்தி தொகுத்து கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அல்-லவ்உல் லாமிஅ் ஃபி கர்னி தாசிஅ அப்படின்னு ஒரு கிதாப். அல்-லவ்உல் லாமிஅ் அவங்களுடைய கிதாப். ஃபி அயானில் கர்னி தாசிஅ, 9வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி கிதாப் எழுதியிருக்காங்க. ஃபத்ஹுல் முகீத் ஷரஹ் அல்ஃபியத்தில் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் ரொம்ப ஃபேமஸ், அதுவும் அவங்க எழுதணும். அதே மாதிரி அவங்களுடைய கிதாபுகள்ல கமால் இப்னுல் ஹுமாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாணவர்கள்ல ஒருத்தர் யாருன்னா, ஃபத்ஹுல் கதீர்னு ஒரு கிதாப் இருக்கு, அரபிக் கல்லூரியிலையும்
உலமாக்கள்டையும் ஃபேமஸான கிதாப் ஃபதுல் கதீர். ஃபதுல் கதீருடைய ஆசிரியர் அவரு இவருடைய மாணவர். அல் காசிம் இப்னு குத்லூபுகா அப்படின்னு ஒரு மாணவர் தாஜு தராஜும்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காரு. நிறைய ஆளுமைகளை பற்றிய அறிமுக குறிப்பு பார்க்கணும்னா அதுல பார்க்கலாம். தாஜு தராஜு. கரீபுல் குர்ஆன் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. குர்ஆனுடைய நூதனமான வார்த்தைகளுக்கான விளக்கங்கள் உள்ளது. புர்ஹானுத்தீன் அல் கல்கஷந்தி அப்படின்னு ஒருத்தர், அவங்க இவர்களுடைய மாணவர். இவங்க எல்லாமே பெரிய பெரிய கிதாப் எழுதணும். இப்னு அமீர் ஹாஜ்னு சொல்லி இப்னுல் முவக்கத்னு ஒருத்தர். அவரவர்கள் காலத்தில் இவர்களெல்லாம் இல்மில முடிசூடா மன்னர்கள். புர்ஹானுத்தீன் அல் பிகாயி, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பற்றிய நிறைய குறிப்பு இந்த புர்ஹானுத்தீன் பிகாயி வழியா தான் கிடைக்குது. ஷேக் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹிமஹுல்லாஹ், இவங்களுக்கெல்லாம் ஷேகுல் இஸ்லாம் அப்படின்னு பேரு. சஹீஹுல் புகாரிக்கு அவருடைய மாணவர் ஷரஹ் எழுதியிருக்கார். துஹ்பத்துல் பாரி அலா சஹீஹுல் புகாரி. அவர்லாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி ஓதிருக்காங்க. ஷுதூரு தஹப்னு சொல்லி ஒரு விரிவுரை அதுவும் எழுதியிருக்கிறாங்க. மார்க்க அறிஞர்களுக்கு நிறைய இதுல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பற்றிய சுவையான நிறைய செய்திகள் அந்த கிதாபுகள் வழியாக கிடைக்கும். நாம வரலாற்றை ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு வர்றதுனால ரொம்ப ஆழமாக உள்ளே போக வேண்டியதில்லை. இமாம் ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இவங்க எழுதின கிதாபுகளை எல்லாம் எண்ணி பார்த்தோம், கிட்டத்தட்ட 150 கிதாபுக்கு மேல வருதுங்கிறாங்க. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி கரெக்டா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி உடைய கிதாபு 186 கிதாபுங்கிறாங்க. கொஞ்சம் நீங்க சும்மா இத ஒரு செய்தியா கடந்து போக கூடாது. நம்மனால 4 கிதாப் எழுதி முடிக்க முடியறது இல்லை வாழ்க்கையில. 4 கிதாப். ஏன்னா அந்த 4 கிதாபு தொகுக்கிறதுக்கு நம்ம வேற வேற நூல்கள் அந்த கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும், நிறைய சேர்க்கணும். 4 கிதாப் எழுதுறது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. 186 கிதாபு எல்லாமே ஆக பலனுள்ள இந்த உம்மத்திற்கு புகழ் சேர்க்கிற அந்த மாதிரி கிதாபுகள். எல்லா ஃபன்னிலையும் எழுதியிருக்காங்க. அகீதா, ஃபிக்ஹ், ஹதீஸ், தப்சீர், இல்முர் ரிஜால், ஜரஹ் தஅதீல், அதபு, இலக்கிய இலக்கணம், சட்டம், வரலாறு, எல்லாத்துலேயும் கிதாபுகள். 40 இந்த 40 ஹதீஸுங்கிறமல்ல, இவர் எழுதின 40க்கு மேல இருக்கும். அவ்வளவு 40 எழுதியிருக்கிறாங்க. ஃபேமஸான 40 நவவியா, இமாம் நவவியுடைய 40 அதுக்கு ஷரஹ் எழுதியிருக்காரு. புகாரிக்கு ஷரஹ், திருமதிக்கு ஷரஹ், போய்கிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களுடைய கிதாபுகள் அவ்வளவு. ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 கிதாப் மட்டும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க எழுதின கிதாப் தாலீக் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க யாரப்பா அந்த இப்னு ஹஜர் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி உள்ள கிதாப். அவங்க ஃபர்ஸ்ட் எழுதின தாலீக். ரெண்டாவது 25 வருஷம் வாழ்க்கையில உட்கார்ந்து எழுதின கிதாப் ஃபதுல் பாரி அலா சஹீஹுல் புகாரி. புகாரிக்கு விரிவுரை. உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் புகாரிக்கு அப்படி விரிவுரை கிடையாது. இந்த ஃபதுல் பாரி அவர்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு முகத்திமா எழுதினாங்க. முகத்திமான முன்னுரை. அந்த முன்னுரை தனி நூல், ஒரு ஜில்துல வந்தது, தனி நூல். அதுக்கு ஹதீஸ் சாரின்னு பேரு. ஹதீஸ் சாரிங்கிறது ஃபதுல் பாரியினுடைய விரிவுரையினுடைய முகத்திமா முன்னுரை நூல். அதை எழுதி முடிச்சுட்டாங்க. அநேகமா 813 ஹிஜ்ரி. 813ன்னா இவங்க வயசு என்ன? 773 பிறந்தாங்களா? 83, 93, 103, 13, 40 வயசு. 40வது வயசுல எழுத ஆரம்பிக்கிறாங்க ஃபதுல் பாரி. எப்ப முடியுது தெரியுமா? அவங்களுடைய 65வது வயசுல. 25 வருஷம் ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. எவ்வளவு காலங்கள் அதுல எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கணும், எவ்வளவு செலவழிச்சிருக்கணும். முழு சஹீஹுல் புகாரி வஹியின் ஆரம்பம்னு தொடங்கி கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி என்று முடிகிற புகாரியினுடைய ஹதீஸ் வரைக்கும் டோட்டலா ஷரஹ் எழுதி முடிக்கிறாங்க. 817 ஆரம்பிச்சவங்க 842 10 வால்யூம் அந்த கிதாபு, 10 ஜில்து, 25 வருஷம் எழுதி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கையில 500 தங்க காசு இருந்துச்சு. அவங்க சொந்தமா அவங்க வச்சிருந்த காசு. 500 தங்க காசையும் போட்டு ஒரு பெரிய தாவத், பயங்கரமான விருந்து. அந்த விருந்து கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? ஃபதுல் பாரியை எழுதி முடிச்ச சந்தோஷத்துல. அந்த கொடுத்த விருந்துல எக்கச்சக்கமான பேர் கலந்துக்கிட்டாங்க. கலீஃபாக்கள், உமராக்கள், வசீர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், எக்கச்சக்கமான பேர் கலந்துட்டாங்க. அவங்க மாணவர் சஹாபி எழுதுறாரு, மிஸ்ர்ல மறக்க முடியாத ஒரு நாள் அது. நாங்க யாரையும் அன்னைக்கு பார்த்தோம்.
எல்லா நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஃபத்துல் பாரி முடிகிற அன்னைக்கு. ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம், 25 வருஷ உழைப்பு அவருக்கு அதுல கிடைத்தது. இதெல்லாம் அந்த கிதாப் ஃபிக்ஹ்ல சுருக்கமா நீட்டா அழகா ஒரு கிதாப், புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம். இது அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுனது. அதுக்கப்புறம் லிசானுல் மீசான், இது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வரலாற்று ஆசிரியர் அல்லாமா ஸஹபி ரஹ்மஹுல்லா அவங்க மீசானுல் இஅ்திதால் ஃபி நக்திர் ரிஜால் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதினாங்க. மீசானுல் இஅ்திதால் ஃபி, அதனுடைய சுருக்கம் ஒன்று தரணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. அதைத்தான் இவங்க லிசானுல் மீசான்னு எழுதி முடிச்சாங்க. ஹனஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய ஃபிக்ஹ் சட்ட நூல், இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் எல்லாம் முகமதியன்லான்னு வச்சிருக்கிறது ஹிதாயா. அந்த ஹிதாயாவில் வரக்கூடிய ஹதீஸுகளை மட்டும் வெளியே கொண்டு அதுல ஒரு திறனாய்வு செஞ்சு அத்திராயா ஃபி தஹ்ரீஜி அஹாதீஸில் ஹிதாயா அப்படின்னு ஒரு கிதாபு அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதையும் எழுதினாங்க. இதுக்கெல்லாம் மேல மகுடம் வைத்தார் போல் ஃபத்துல் பாரிக்கு பின்னாடி குறிப்பிட்டு சொல்லும்படியான சஹாபாக்கள் வரலாறு, அல் இசாபா ஃபி தம்யீஸி சஹாபா, இது எழுதுனது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா. அல் இசாபா ஃபி தம்யீஸி சஹாபா. இதுக்கு முன்னாடி சொல்ல போனா வரலாற்று நூல்கள்ல பயங்கரமான நூல் அப்படிங்கிறது 2 சஹாபாக்கள் வரலாறுல. ஒன்னு அல் இஸ்திஆப், அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவங்களுடைய கிதாப். இன்னொன்னு உசுதுல் காபா, காட்டு சிங்கங்கள், அது ஒரு கிதாப். இந்த 2 கிதாபினுடைய வடிச்சு எடுத்த சுருக்கம் தான் அல் இசாபா ஃபி தம்யீஸி சஹாபா. அதுக்கப்புறம் ஹாஃபிஸ் அப்துல் கனி மக்தசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின இந்த ராவிகள் ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான ஒரு கிதாப் அல் கமால் ஃபி மஅரிஃபத்திர் ரிஜால். அந்த கிதாபை கையில எடுத்து அதை ஒரு திறனாய்வு செஞ்சு வட்டுருக்கமா கொடுக்கணும்னு எழுதினதான் தஹதீபு தஹதீப். யார் எழுதினது? அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி. இதை எழுதி 7 வருஷம் ஆச்சு. தஹதீபு தஹதீபுக்கு மட்டும் 7 வருஷம் ஆச்சு. எழுதி முடிச்சுட்டு 7 வருஷமும் 11 மாசமும் கழிச்சுட்டு அவங்களா பார்த்தாங்க கொஞ்சம் விரிவா போயிடுச்சு, இதை நம்மளே சுருக்குவோம்ட்டு தக்ரீபு தஹதீபுன்னு அவங்களே சுருக்கினாங்க. எழுதிய ஆசிரியரே சுருக்கினாங்க. தஹதீபு தஹதீபுடைய சுருக்கம் தான் தக்ரீபு தஹதீப். அது கொஞ்ச நாள்ல எழுதி முடிச்சு ஒப்படைச்சாங்க. இப்ப நாம் பேசி கொண்டிருக்கிற 8வது நூற்றாண்டுல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி லாஸ்டா இதோட முடிச்சிடலாம். இவங்க எழுதின கிதாபுகள் சம்பந்தமா அத்துரருல் காமினா ஃபி அயானில் மிஅத்தி சாமினா, 8வது நூற்றாண்டிலே வாழ்ந்த முத்துக்கள் அதை பூரா எடுத்து யார் யாரெல்லாம் உலமாக்கள் அந்த நூற்றாண்டுல உலகம் முழுக்க வாழ்ந்தாங்களோ அல்லாஹ் அக்பர் அவ்வளோ பேர்த்தையும் எழுதி முடிச்சார். யாருக்காவது போய் வேணும்னா உள்ள எடுத்தோம்னா 4500 உலமாக்களோட வாழ்க்கை வரலாறு அங்க இருக்கு ஒரு கிதாப்ல. எழுதி முடிச்சு அது அவர்கிட்ட முடியவும் மாட்டேங்குது. முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணாருன்னா 7 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பேர்த்த சேர்க்கிறேன்னு சேர்த்தார். அவர் மௌத்தா போற வரையுமே அந்த கிதாபு நிறைவை எட்டவில்லை. அப்படி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் 8வது நூற்றாண்டு சம்பந்தமான குறிப்புகளை தேடுகிற நமக்கான பெரிய பொக்கிஷம் அது மட்டும்தான். கடைசி ஒரு கிதாப் உலகத்துல இருக்கிற எல்லா மதரசாக்களுக்கும் எல்லா உலமாக்களுக்கும் பரிச்சயமான கிதாப் நுஹ்பத்துல் ஃபிக்ர். அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தொகுத்து இந்த உலகத்திற்கு கொடுத்தது நுஹ்பத்துல் ஃபிக்ர் ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அஸ்ர். சொல்ல போனா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி தாங்களே பெருமையா நான் இந்த கிதாப் எழுதினேன்னு சொல்ற வரிசையில ஃபத்துல் பாரியை சொல்லுவாங்க, அடுத்து நுஹ்பத்துல் ஃபிக்ர் சொல்லுவாங்க. சில கிதாப் இருக்கு பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும், ஆனா பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இது அந்த லிஸ்ட். நுஹ்பத்துல் ஃபிக்ர் சின்ன கிதாப். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின கிதாப்ல பெருசெல்லாம் இல்லை, சின்ன கிதாப். ஆனா சகீருல் ஹஜமி வ கசீருல் நஃபா என்பார்கள். பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பிரயோஜனம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அரபிக் கல்லூரிகள் என்று உலகத்துல இருக்கிற எல்லா கல்லூரிகளும் நுஹ்பத்துல் ஃபிக்ர் உசூல் ஹதீஸ் சம்பந்தமான அற்புதமான ஒரு கிதாப். அந்த கிதாப் அவர்களுக்கு அதுல பெருமையும் கூட. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாங்க நம்மள இதை விரிவுபடுத்தலாம்னு சொல்லி அந்த கிதாபுக்கு அவங்களே விரிவுரை எழுதினாங்க. பொதுவாக ஒரு கிதாப் எழுதுனா வேற யாராவது தான் விரிவுரை எழுதுவாங்க. எழுதின ஆசிரியரே அதை விரிவுரை பண்ணலான்னு எழுதி நுஸ்ஹத்துன் நஸர் ஃபி தௌதீஹி நுஹ்பத்துல் ஃபிக்ர் அப்படின்னு ஒரு கிதாபை
திரும்ப அவர்களே எழுதி முடித்தார்கள். உலகத்துல இந்த மாதிரி அபாரமான திறமைகளை கொண்ட ஆலிம் பெருமக்களை பார்க்கவே முடியாது. ஒரு தடவை அவர்கிட்டயே கேட்டார் ஒரு ஆலிம், உங்களை மாதிரி உலகத்துல வேற யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அரைத்த மிசில நப்சிக் அப்படின்னு கேட்டாங்க. அடக்கத்தோடு சொன்னாங்க, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஅலம் பிமன் இத்தகா, உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு, நான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டாங்க. காலம் பூரா கல்வி தாகம், கல்வி தாகம், தேட வேண்டும் என்கிற தாகம், எழுதி எழுதி கொண்டிருக்கிற தாகம். எவ்வளவு அவங்க படிக்கணும், எவ்வளவு எழுதுறதா இருந்தா. ஜம்சம் தண்ணி குடிச்சா, ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு என்ன துவா கேட்குறாங்களோ அந்த துவா கபூல் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இவர் போய் மக்காவில் உட்காந்து ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு இவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாரெல்லாம் நீ எவ்வளோ மனப்பாட சக்தியை கொடுத்துருந்தியோ, எவ்வளோ இதை கொடுத்துருந்தியோ அந்த மாதிரி எனக்கும் கொடுன்னு கேட்டாங்க. எது வேணாலும் கேட்கலாம் ஜம்சம்ல. இவர் அப்படி கேட்டார். குவத்துல ஹிஃபுதுல மனப்பாட சக்தியில இமாம் ஸஹபிக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுன்னு கேட்டார். அல்லாஹ் அப்படியே கொடுத்துட்டான். சொல்ல போனா இன்னொரு ஸஹபி என்று இவர்கள் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களை சொல்லலாம். படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கிதாபுகளை இந்த சூப்பர் ஃபாஸ்ட்லையும் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட். இவ்வளோ ஃபாஸ்ட்டாவெல்லாம் யாரும் ஹதீஸ் படிக்க முடியாது. சனதோட ஹதீஸோட கட்ட 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 கட்டன்னு அப்படி படிப்பாங்க. இவர்களுடைய மாணவர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஃபஹத் மக்கி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, 10 மஜ்லிஸ்ல புகாரி முடிஞ்சு. ஒவ்வொரு மஜ்லிஸும் அசர் டு மகரிப். அசர் டு மகரிப் மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம்? ஒரு 3 மணி நேரம் வச்சுக்குவேன். அசர் டு மகரிப் இல்லை, லொஹூர் டு அசர். லொஹூர் டு அசர்ல படிப்பாங்க மிஸ்ரில். புகாரி மஜ்லிஸ்ன்னு அதுக்கு பேரு. ஒன்லி 3 hours அவ்வளோதான். உட்காந்தாங்கன்னா 10 சிட்டிங்ல சஹீஹுல் புகாரி பூராமே முடிஞ்சிடும். 2.5 நாள்ல 5 மஜ்லிஸ்ல சஹீஹ் முஸ்லிம் முடிச்சிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட்ல அந்த சனதும் ஹதீஸும் வேற யாரும் படிக்கவே முடியாது. ஒரு தடவை நாசிருத்தீன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு முக்கியஸ்தர், அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர், நாசிருத்தீன் அபி அப்துல்லா முஹம்மது அப்படிங்கிறவர், அவர் எனக்கு படிச்சு கொடுங்கன்னு கேட்டதுனால திமிஷ்குக்கு போன இடத்துல உட்காந்து படிச்சாங்க. சஹீஹ் முஸ்லிமை படிக்கிறாங்க ஒன்லி 3 நாள்ல. இதெல்லாம் இன்னைக்கு நானும் நீங்களும் எடுத்து உட்காந்தாவெல்லாம் பல நாள் ஆகும். இப்போ கூட புகாரி மஜ்லிஸ்கள் தமிழ்நாட்டில எல்லாம் நிறைய நடக்குது இல்லையா? காயல்பட்டினத்துல, அதிராம்பட்டினத்துல, இங்கெல்லாம் ஜாவியாக்கல்ல புகாரி மஜ்லிஸ் எல்லாம் நடக்குது. 40 நாள் படிக்கணும். அதுவும் ரொம்ப வேகமா படிக்கணும். வெறும் 5 மஜ்லிஸ், 3 மணி நேரம் மஜ்லிஸ், வெறும் 4 மஜ்லிஸ். சஹீஹ் முஸ்லிமை அந்த நாசிருத்தீன் அபி அப்துல்லாங்கிறதுக்காக வேண்டி படிச்சாங்க. எங்கன்னா மிஸ்ரில், இது திமிஷ்கில் வச்சு. திமிஷ்கில் ஒரு இடம் இருக்கு, பாபுல் நஸ்ர், அடுத்து இன்னொன்று பாபுல் ஃபரஹ். இந்த 2 வாசலுக்கு இடையில உள்ள இடத்துல உட்காந்து படிச்சாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பு பாக்கியம் பொருந்தி அவர்களின் காலனி அங்க இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து தான் படிச்சாங்க. அவர்களுடைய காலனி மஜாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் பாபுல் நஸ்ருக்கும் பாபுல் ஃபரவுக்கும் இடையில. அங்க உட்காந்து சஹீஹ் முஸ்லிமை 2.5 நாள்ல பூராத்தையும் முடிச்சு தள்ளிட்டாங்களே. வெறும் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் மஜ்லிஸ்ல. ஷாமுக்கு ஒரு தடவை பிரயாணத்துக்காக போயிருந்தாங்க. போன இடத்துல லொஹூர் டு அஸ்ர் ஒரு சிட்டிங். நல்லா கவனிக்கணும், 3 மணி நேரம். 1500 ஹதீஸ் உள்ள இருக்குது. தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முஅஜ்ஜமுஸ் ஸகீர் முழுக்க 1500 ஹதீஸ் சனதோட 3 மணி நேரத்துல முடிச்சிட்டார். ஃபாஸ்ட், அவ்வளவு ஃபாஸ்ட். ஹதீஸுகளை படிப்பதில் அல்லாஹ் அந்த நாவுக்கு அப்படியெல்லாம் கொடுத்துட்டான் எக்கச்சக்கமா. கொஞ்ச நாள் கவிதையில எல்லாம் போனார். உள்ள நிறைய கவிதையெல்லாம் எழுதினார். அந்த கவிதையெல்லாம் தொகுத்து தனியா தீவானு இப்னு ஹஜர்ன்னு இருக்கு. இப்னு ஹஜரின் கவிதை தொகுப்பு. அதுல பாத்தீங்கன்னா 7 தலைப்பு இருக்கு. சபஅத் அஸ்னாஃப், 7 பார்ட். கவிதைகளை இப்னு ஹஜரின் எழுத மாட்டார், ஷிஹாப் அப்படின்னு போட்டு எழுதுவார் கவிதையை மட்டும். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், ஷிஹாபுத்தீன் அவருடைய பட்டப்பேர். இப்போ ஷிஹாப் அப்படிங்கிற பேர்ல எழுதுற எல்லா கவிதைகளும் இவருடைய கவிதைகள். அதுல அந்த தீவான இப்னு ஹஜர் கவிதை தொகுப்புல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முன்னுரை ஒரு கவிதை. அந்த முன்னுரை கவிதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து நீளமான கவிதை. அதுல ஹத்ம புகாரியை பத்தி எல்லாம் நிறைய செய்தி அதுல வருது. ஏராளமான மதரசாக்கள்ல போய் தர்சுல இருந்தாங்க.
பாடம் நடத்தினாங்க. ஒரு மனுஷன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அவர் பார்த்த வேலைகளை மட்டும் சொல்றேன். இந்த வேலைகளுக்கு போக அவருக்கு எங்கேயாவது தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஓய்வுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க பாருங்களேன். எவ்வளவு வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னு. மிஸ்ர்ல எக்கச்சக்கமான மதரசாக்கள். மிஸ்ரே சொல்ல போனா அது வந்து மதாரிஸ் மிஸ்ர், எக்கச்சக்கமான மதரசா. அத்தனை இடத்துலையும் பாடம் நடத்தியிருக்கிறாங்க. தப்சீர் நடத்தினது 2 மதரசா, ஒன்று ஹுசைனியா, இன்னொன்று மன்சூரியா. 2 மதரசால தப்சீர் மட்டும் நடக்கும், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி நடப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பைபர்சியா, ஜமாலியா, ஜைனபியா, ஷைஹூனியா, ஜாமியா தூலூன், குப்பா மன்சூரியா, இத்தனை மதரசாவிலையும் ஹதீஸ் பாடம் இத்தனை மதரசாலையும் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து ஃபிக்ஹுக்குன்னு தனியா சில மதரசாக்கள்ல போய் அவங்க அதுல சட்டத்துறை பேராசிரியர், அவ்வளவுதான். ஹரூபியான்னு ஒரு மதரசா, பத்ரியான்னு ஒரு மதரசா, ஷரீஃபியா, சாலிஹியா, சலாஹியா, 5 மதரசாலையும் ஃபிக்ஹ் நடத்தியிருக்காங்க. மனிதர் தானவா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. எத்தனை பீரியடு, எத்தனை மதரசாலை, எத்தனை இடங்கள்ல. அநேகமா எங்கேயும் நடக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, அநேகமா ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கணும். இது போக பைபர்சியா மதரசால இவங்க தான் நாஜர், அதாவது முதல்வர். அது மட்டுமல்ல, ஷேகுல் ஹதீஸ் அந்த மதரசாவில் அவங்க தான் இருந்தாங்க. தாருல் அத்ல்னு ஒரு கட்டடம் அங்க, அங்க வந்து முஃப்தி இவங்க. டெய்லியும் போய் வந்திருக்கிற ஃபத்துவாக்களை எல்லாம், மிஸ்ர் அவ்வளவு ஃபத்துவாக்களை கொண்ட இடம், பூரா ஃபத்துவாவும் இவங்க தான் அங்க நடக்கணும். 2 இடத்துல ஹத்தீப்னா குத்துபா கொடுக்குற பேச்சாளர். 2 தான் மிஸ்ர்ல பிரம்மாண்டமான இடம். ஒன்று அஸ்ஹர், ஜாமியுல் அஸ்ஹர்ல இவங்க தான் ஹத்தீப். இன்னொன்று ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ், பிரம்மாண்டமான பள்ளிவாசல். நீங்க வந்து யூடியூப்ல பள்ளியை தொலாவி பாருங்க, அது எவ்வளவு பள்ளின்னு தெரியும். ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ், அங்கேயும் இவங்க தான் ஹத்தீப். காஹிரால இதுல அஸ்ஹர்லயும் இவங்க தான் ஹத்தீப். பூரா இதெல்லாம் முடிஞ்சது. மஹமூதியான்னு ஒரு மதரசா, அங்க இவங்க குதுப்கானாவுடைய பொறுப்புதாரி. லட்சக்கணக்கான கிதாப் உள்ள ஒரு இடத்துல இவங்க தான் அதுக்கான டோட்டல் பொறுப்பு. எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கவே அதே மிஸ்ருடைய தலைநகர் காஹிராவில், கெய்ரோல 21 வருஷம் நீதிபதி. இதுல நீதிபதி வேலை, இத்தனை தரிசிகளுக்கு மத்தியில இதையெல்லாம் பார்க்கணும். நான் வாழ்க்கையில அவங்க வந்து நான் இதுல போயிருக்க கூடாதுன்னு வருத்தப்பட்டது அந்த நீதிபதி போஸ்ட் மட்டும்தான். மீதி எல்லா துறைகளையும் பெருமை தான் பட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பேராசிரியர் பணி, சட்டத்துறை ஆசிரியர் அங்க, தப்சீர் துறை அங்க, ஹதீஸ் துறை இங்க, அங்க போய் தாருல் அத்ல்ல முஃப்தி, இங்க பார்த்தா கதாவத்துல அவரு தான் நீதிபதி. இது எல்லாத்தையும் எப்படி பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியல. இவ்வளவும் போக எழுத்து பணி நிக்கவே இல்லை. அல்லாஹ் சில பேருடைய ஆயுள்ல பரக்கத்து செஞ்சுட்டான்னா இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் வாங்கிடுவான். காலம் முழுக்க ஹராமான ஒரு சொட்டு சாப்பிட்டதில்லை. ஒரே ஒரு தடவை தவறான உணவு உள்ள போனப்போ மாணவர்களுக்கு மத்தியில நாம இப்ப என்ன செய்ய போறோம் தெரியுமா, அபூபக்கர் செஞ்ச வேலையை செய்ய போறோம், ஒரு தட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி தட்டு கொண்டு வந்து வச்சு விரல்ல கையை விட்டு வாந்தி எடுத்து, அப்படி ஒரு முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தேகப்படும்படியான ஒரு உணவு, ஒரு ஜோதிடம் பெற்ற வருமானத்தை சாப்பிட்டு விட்டு கையில விரல விட்டு வாந்தி எடுத்தாங்க இல்லையா, அந்த வேலையை செய்தவர்கள் அலமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எத்தனை மதரசாக்கள், எத்தனை இதுக்கெல்லாம் சேர்ந்து பேணுதலான ஒரு வாழ்க்கை அவர்களிடத்துல இருந்திருக்கிறது. இதையெல்லாம் முடிச்ச அத்தனை பணிகளுக்கு இடையில நான் ஆரம்பத்துல சொன்னேன், அதிகமா பேசுவாங்க, வேகமா வாசிக்கிறதுல சில தடுமாற்றம் வரும் இல்லையா, நாக்கு தடுமாறும் இல்லையா, வாய் தவறும் இல்லையா, வாய் குளரும் இல்லையா, டங் ஸ்லிப்புன்னு சொல்லுவோம்ல, அது ஏற்பட்டுச்சு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாழ்க்கையில குறைன்ற எல்லா மனுஷனுக்கும் குறை இருக்கு, சின்னதா அப்படி 1-2 குறை இருக்கு. சில பேர் அவங்களுடைய மாணவர்களே அந்த குறைகளை சுட்டி காட்டியிருக்காங்க. இப்னு ஹஜர் இங்க தப்பு பண்ணிட்டாரு. அவங்களுடைய பேரன் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பேரன் அவங்களுடைய தாத்தாவுடைய கிதாபை பத்தி அவரே குறை சொல்லி எழுதியிருக்காரு. ஒரு கிதாபு அந்நுஜூமு ஸாஹிரா ஃபி குதாத்தில் காஹிரா, கெய்ரோவின் நீதிமன்றங்களில் ஒளிர்ந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு கிதாபு. அந்த கிதாபு எழுதுனது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பேரன். அவர் அந்த பேரை எழுதுறாரு. தங்களுடைய தாத்தாவுடைய கிதாப் ரஃபுல் இஸ்ர் அன் குதாத்தி மிஸ்ர் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப். அந்த கிதாபுல என்னென்ன தவறு இருந்துச்சுங்கிறத அவர் எழுதியிருக்காரு. புர்ஹானுத்தீன் பிகாயின் ஒருத்தர் அவங்களுடைய மாணவர் சொன்னமே, அவரு ஒன்வானு ஜமான்
பிதராஜுமில் அஷ்யூஹ் வல் அயான் அப்படின்னு ஒரு கிதாப், உன்வானு ஜமான்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அந்த கிதாபுல இப்னு ஹஜர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. வாங்க முடிச்சிருவோம். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கு இருக்குமல்ல. ஒரே ஒரு விஷயம், ஹனஃபிகளை கண்டா கொஞ்சம் பிடிக்காது. ஹனஃபிகள் எங்க கிடைச்சாலும் வச்சு செஞ்சிடுவார். ஏதாவது குறை. கிட்டத்தட்ட இவர் பேனாவிலிருந்து தப்பிய ஹனஃபி இமாம்களில் ஒரே ஒருவர் தான் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரை விட்டுட்டு எல்லாத்தையும் வாரி தள்ளியிருக்காரு. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸன் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தஹாவி எல்லாம் கடல் கடல். தஹாவியை தேடி வர்றதுக்காக எத்தனை பேர் இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம். அப்போ இவ்வளவு பேர்த்தையும் சந்து கிடைக்கிறப்பெல்லாம் வச்சு வீசின்னு வீசியிருக்காரு. இதுக்கு அவங்களுடைய மாணவர்களை புர்ஹானுத்தீன் பிகாயி சொல்றாரு, யார் யாருக்கு என்னென்ன கண்ணியம் தர வேண்டுமோ அந்த கண்ணியம் தராமல் அவர்களை இழுத்து அவமதித்து எழுதுவது இப்னு ஹஜருக்கு பழக்கம் அப்படின்னு அவர்களுடைய மாணவரை பத்தி அவங்களே எழுதியிருக்கிறாங்க. மாணவர் எழுதியிருக்கார் புர்ஹானுத்தீன் பிகாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க இப்படி எல்லா ஹனஃபிகளை குறித்தும் இது பண்ணியிருக்கிறாங்க. ஃபைதுல் பாரின்னு சொல்லி இந்தியாவில் ஷரஹ் எழுதிய அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னது ஒரு வார்த்தை 100க்கு 100 உண்மை. என்னன்னா, பகியல் ஹாஃபிது இப்னு ஹஜர் வஹுவ முதுர்ருல் லில் ஹனஃபிய்யா பிமஸ்ததாஅஹு. ஹாஃபிது இப்னு ஹஜர் தன்னால் முடிந்தவரை ஹனஃபிகளுக்கு தொந்தரவு தருவார் அப்படின்னு சொல்லி அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுனது முழுக்க சுபுகி ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப ஃபேமஸான ஆசிரியர் இல்லையா. சுபுகி எழுதுறாரு, ஹனஃபிய பத்தி முன்னோரா இருந்தாலும் பின்னோரா இருந்தாலும் ஹனஃபிய பத்தி குறிப்பை இப்னு ஹஜர் சொன்னா எடுக்கக்கூடாது. இப்னு ஹஜர் சொன்னா எடுக்கக்கூடாது. காரணம் சரியா சொல்லியிருக்க மாட்டாரு. இப்னு ஹஜருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. லா யம்பகி லி அஹதின் அன் யுஅஹத ஃபீ மின் கலாமி இப்னு ஹஜர் தர்ஜுமத் ஹனஃபியின் முத்தகத்திமின் வலா முத்தஅக்கிரின். இதை எழுதியிருக்கிறது இப்னு சுபுகி. கைர், எல்லா மனிதருக்கும் குறைகள் உண்டு. அவரவர்கள் சார்ந்து பல விருப்பு வெறுப்புகள்ல வரலாம். ஆனா யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தில் 8வது நூற்றாண்டில் அல்லாஹ் இதற்கென்றே படைத்த ஒரு பிரம்மாண்டமான ஹதீஸ் கலை உலகம். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 79 வயசு, வயிற்றுப்போக்கு, பேதி. துல்காதால ஆரம்பிச்சது துல்ஹஜ் லாஸ்ட் வரையும், துல்ஹஜ் 28 வரையும் ஒரு மாசமா நிக்கல. ஃபர்ஸ்ட் பேதியில ஆரம்பிச்சது, கடைசியில ரத்தமாக போனது. ஒரு வழியா அவங்க வீட்டுல வச்சு அவங்க வந்து துல்ஹஜ் பிற 28 இஷாவுக்கு பின்னாடி, வெள்ளி பின்னேரம் சனி இரவு, இஷா தொழுகைக்கு பின்னாடி பாபுல் கந்தரான்னு சொல்லுவாங்க அந்த இடம், அவங்க வீடு இருந்த இடம். அந்த பாபுல் கந்தராங்கிறது கைரோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேட், ஒரு ஆர்ச். அது அங்க வச்சு அவங்களுடைய ரூஹு பெரியுது. மறுநாள் சனிக்கிழமை மத்தியானம் லுஹுருக்கு முன்னாடி அவங்களுடைய ஜனாசா வந்து விட்டது. கெய்ரோவுக்கு வெளியே முசல்லல் முஃமினின் ஒரு இடம் இருக்கு, கபிரிஸ்தான் மக்பரா. அந்த முசல்லல் முஃமினின்ல கொண்டு போய் வச்சுதான் அங்க தொழுக வைக்கலான்னு கொண்டு போய் வைக்கிறாங்க. நாட்டினுடைய ஹலீஃபா வந்துட்டார், கவர்னர் வந்துட்டார், அமைச்சர்கள் வந்துட்டாங்க. அன்றைக்கு காஹிரா அதுவரை வரலாற்றிலே பார்த்திருக்காத அளவு கூட்டம் அவர்களுடைய இதுல. அமீருல் முஃமினின் இருந்தவங்க ஹலீஃபா அப்பாசி முஸ்தக்ஃபி பில்லா அவங்க பேர், அவங்க தான் ஜனாசாவை தொழுக வச்சாங்கன்னு ஒரு கருத்து. அல்லாமா இப்னு தூலூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி பதிவு செய்யறாங்கன்னா, இல்ல அலமுத்தீன் புல்கீனி அவங்க வந்து ஹலீஃபாட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க தான் தொழுக வச்சாங்க அப்படின்னு ஒண்ணு. கடைசியில் அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்க. மிஸ்ர் தேசமே அந்த ஜனாசாவை தூக்குறதுக்கு போட்டி போட்டுச்சுன்னு எழுதுறாங்க. அல் ஹரூபின்னு சொல்லி ஒரு கபிரிஸ்தான் ஜாமியா தைலமிக்கு ஆப்போசிட்ல, அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டா இமாம் ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹுடைய கபரு, ஜபக்கோ ஷேக் முஸ்லிம் சுலமி அவங்களுடைய கபரு, 2 கபருக்கு இடையில அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹுடைய கபரு அவங்கள அடக்கம் பண்றாங்க. அதுல இன்னைக்கு வரைக்கும் எழுதியிருக்கு, ஆதா கபரு அஹ்மத் இப்னு அலி இப்னு ஹஜருல் அஸ்கலானி அப்படின்னு போட்டு அங்க எழுதி வச்சிருக்கு. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷிஹாபுத்தீன் மன்சூரின்னு சொல்லி ஒருத்தரை நான் பார்த்தேன். அவர் வந்து இப்னு ஹஜருடைய ஜனாசாவில் கலந்துட்டு வந்தாரு. தொழுகைக்கு கொண்டு வந்து வச்ச உடனே மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல மலையில நினைந்த வண்ணம் எல்லாம் ஜனாசா தொழுதாங்க அப்படின்னு எழுதுறாங்க. ஒருவருடைய ஜனாசாவினுடைய சடலத்தை சுமப்பதற்கு
இவ்வளவு பெரிய விஐபிகள்லாம் போட்டி போட்டு நான் மிஸ்ர்ல பார்த்தது இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவங்க ஷிஹாபுத்தீன் மன்சூரி அவங்கள்ட்ட இருந்து கேட்டதாக பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எழுதிய கிதாபு கல்வி இது சம்பந்தமாக இன்னும் ஏராளமான செய்திகள் உண்டு. விரிவஞ்சி தோடு நிறுத்தலாம். மிகப்பெரிய ஹதீஸ் கலையினுடைய ஒரு நடமாடும் நபிமொழி களஞ்சியம் என்று அவர்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்களினுடைய சின்னஞ்சிறிய குறைகளை அல்லாஹ் மன்னித்து அவர்களின் பெண்ணம்பெரிய ஹிதுமத்துகளை சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்து நபிமார்களோடு நல்லோர்களோடு குறிப்பாக காலமெல்லாம் அவர்கள் எந்த நபியின் நபிமொழிகளை எழுதினார்களோ அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் அவர்களை உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.